ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள சதவீதம் கணக்கு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்தவித ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் வெறும் ஷார்ட்கட் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேக்ஸை வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 3,00,000 மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 2,00,000க்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க விலை குறைப்பு. அப்போ விலையை குறைச்சி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மகிழுந்தை விற்றுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மகிழுந்தோட மதிப்பு வந்து 3,00,000, ஆனால் விற்றது வந்து 2,00,000. அப்போது 1,00,000 குறைச்சி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2,00,000 விற்றுருக்காங்க. ஸோ எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு, 3,00,000. ஸோ அந்த 3,00,000 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். இப்போ 3,00,000 எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விலை குறைப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ சதவீதத்தை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க போகிற சதவீதத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 3,00,000 இன்ட்டு எக்ஸு, ஓகே, ஈக்குவல் டு. ஸோ அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 1,00,000 குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 1,00,000 எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த சதவீதத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓகேவா, ஸோ அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1,00,000 இருக்கு இல்லையா, இந்த 1,00,000. ஸோ இந்த 1,00,000 அப்படி எழுதுவோம். எழுதியாச்சு. அப்போ டிவைட் போட்டுட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா 3,00,000, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்னா, எப்படி வரும், டிவிஷனில் வரும். இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,00,000 டிவைட் பை 3,00,000. ஓகேவா, இன்ட்டு 100. ஸோ ஏன் இன்ட்டு 100 போடுறோம்னா நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சதவீதனால என்னது 100. ஸோ அதனால் என்னது 100ஆல் பெருக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம சுருக்குனா ஆன்சரு. ஸோ எப்படி சுருக்கலான்னு பாருங்கள். இப்போ மேலே பாருங்கள், இந்த 1,00,000 எத்தனை ஜீரோ இருக்குன்னா 5 ஜீரோ இருக்கா. அப்போ இந்த 5 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கீழே 3,00,000 இருக்கு இல்லையா, அதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னா எத்தனை ஜீரோ இருக்குது, 5 ஜீரோ இருக்குது. ஸோ அந்த 5 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். சரியா, ரைட்டு. இப்போ கேன்சல் பண்ணது போக என்ன இருக்குன்னா மேலே 1 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ என்ன இருக்குது, 1/3. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா இந்த 100 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு 100. ஓகேவா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு, 100. ஓகே, ஸோ அப்போ 100 போட்டுக்கிறேன். டிவைடட் பை இந்த கீழே உள்ள 3 அப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ 100-ஐ 3ஆல் என்ன பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண ஆன்சரு. ஓகேவா, இப்போது 1 3 3. ஓகேவா, அடுத்து இந்த 100ல் ஃபஸ்ட்டு 10 மட்டும் எடுத்துக்கிறோம். 10 மட்டும் எடுத்துக்கிட்டா ஸோ 1 3 3, 2 3 6, 3 3 9. ஸோ அப்போ 3 3 9. அப்போ 10ல் 9 வச்சா ரிமைண்டர் என்ன இருக்கும், 1 இருக்கும். அந்த 1 வந்து பக்கத்தில் இருந்த 0 பக்கத்தில் போட்டுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ மறுபடியும் 10 இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் 10 இருக்குன்னா மறுபடியும் 3ஆவது டேபிளில் அடிக்கும்போது 1 3 3, 2 3 6, 3 3 9. அப்போ மறுபடியும் 3. அப்போ 10ல் 9 போயிடுச்சு, மிச்சம் இருக்கும் அகெயின் 1 இருக்கும். அந்த 1 வந்து அப்படியே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸோ இப்போ எதால் நம்ம டிவைட் பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த 3ஐ கீழே போட்டுக்கிறேன். டிவைட் பை 3. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்ன வந்திருக்கு, 33 1/3. இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணுவோம். இந்த 33 1/3 சதவீதம் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சரு. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல பாருங்கள். ஆப்ஷன் ஏ இங்கே இருக்கா. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா 33 1/3 சதவீதம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்று ரூபாய் 40ஐ லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் டேஷ் ஆகும் அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா, அப்போ ஒரு பழைய வியாபாரி என்னன்னா 200 பழத்தை விற்கிறாரு. அப்போ 200 விற்கும்போது அவருக்கு 40 ரூபா என்ன பண்ணியிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு. அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு, 40 ரூபா. அப்போ இந்த 40 ரூபாயை நம்ம எப்படி சொல்லணும்னா சதவீதத்தில் சொல்லணும், ரூபாயா சொல்லாமல் சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரைட்டு. ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் வந்து பழத்தை விற்றது வந்து எவ்வளவு, 200 விற்றாரு. சரியா, ரைட்டு.
அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? 40. அப்ப இந்த 200லேருந்து 40 கழிச்சீங்கன்னா, என்ன வரும்? 160 வரும். ஸோ இந்த 160 தான் எனது பழத்தோட ஒரிஜினல் பிரைஸு. சரிங்களா? அப்ப ரூ. 160 ஒரிஜினல் பிரைஸா வச்சுக்கிட்டு, இப்ப அந்த பழத்த விக்கிறாரு. எவ்வளோ விக்கிறாரு? ரூ. 200க்கு விக்கிறாரு. ரூ. 160 அவர் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி, ரூ. 160 அந்த பழத்த வந்து எவ்வளோக்கு விக்கிறாரு? ரூ. 200க்கு விக்கிறாரு. அப்ப விக்கும்போது அவருக்கு ரூ. 40 எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப பழத்தோட ஒரிஜினல் பிரைஸ் ரூ. 160ன்னு கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரூ. 40 சதவீதத்துல சொல்லணும். அந்த ரூ. 40 அவர் லாபம் தானே, அந்த லாபத்த சதவீதத்துல சொல்லணும். சரியா? அப்பம்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு லாபம் எவ்வளவு? ரூ. 40 அந்த ரூ. 40 லாபத்த எழுதிக்கிறோம். சரி. அந்த பழத்தோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு? 160. ஓகே. ஸோ இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதனால என்னது? 100. ஓகே. ஸோ இதை அடித்தா நமக்கு என்ன வரும்? ஆன்சரு. ஓகே, அடிச்சிடலாமா? ஸோ அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ன பண்ணுறோம்? என்ன வந்திருக்கு நமக்கு? 40 டிவைட் பை 60 இன்ட்டு 100. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சரு. ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்கா? இங்கே 6 இருக்குது, மேலே 40 இருக்குது. எதால் அடிக்கலான்னா 2 டேபிளால் அடிக்கலாமா? ஸோ 2 டேபிளால் அடித்தோம் அப்படின்னா, சாரி, இங்கே 60 கிடையாது, 160. ஸோ நமக்கு லாபம் எவ்வளோன்னா 160 தானே. ஸோ அப்போ 160 தான் போடணும். இங்கே நான் 60 மட்டும் போட்டுட்டேன். 160 தானே. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 160. இங்கே நான் 60 மட்டும் போட்டிருக்கேன். அப்போ 160. சரியா? அப்போ 0 0 கேன்சலு. இப்போ எதால் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளாலே நம்ம அடிக்கலாம். 2 டேபிளால் அடித்தோம்னா இப்போ பாருங்கள், I 2 10, இங்கே 5. சரியா? இங்கே 8 2 16, இங்கே 8. ஓகே. ஸோ அகெயின் வந்து 8வது டேபிளாலே நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், 1 8 8, I 8 40. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என் மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மேலே என்னெல்லாம் இருக்குது? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. அப்போ இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிற வேண்டியதான். பெருக்கின அளவு I 5 25. அப்போ 25%. ஓகேவா? ஸோ அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து எவ்வளவு? ரூ. 40. அந்த ரூ. 40 நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? சதவீதத்தில் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா எவ்வளோ வந்திருக்கு? 25% வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 25 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். 25%. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம யூனிட்டை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நிமிடம் இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குது? மணின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றணும். இல்லைன்னா எல்லாத்தையும் நேரமாக மாற்றணும். சரியா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மணியை நிமிடமாக மாற்றிக்கிறேன். எவ்வளோ மணி கொடுத்துருக்காங்க? 1 மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். சரியா? அப்போ அந்த 60 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த 60 நிமிடத்தில் 2 நிமிடங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சதவீதத்தை நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இன்ட்டு எக்ஸு எவ்வளோல? அப்போ 60 நிமிடத்தில் 2 நிமிடங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஈக்குவல்ட்டுக்கு 2 அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? 2 நிமிடம்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சதவீதம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போனால் இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது. அந்த பக்கம் போது என்ன போகும்? இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அந்த பக்கம் போது டிவிஷனில் போகும். அப்போ 2/60. இப்போ சதவீதம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 போடணும். சரியா? இப்போ சுருக்குனா ஆன்சரு. ஸோ எப்படி சுருக்கலான்னு பாருங்கள். இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப்பு வந்து நெக்ஸ்ட் பேஜில் போகிறேன். 2/60 இருக்கா? ஸோ அப்போ 2/60 பாருங்கள். 2/60 இன்ட்டு 100 அடித்தா நமக்கு என்னது? ஆன்சரு. ஸோ எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுங்களா? ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா என்னது? 2 டேபிளாக அடிக்கலாம். மூவி 2 6, I 2 10, I 2 10. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து எந்த ஒரு டேபிளாலும் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் என்ன பண்ணலாம்? பெருக்கிக்கலாம். பெருக்கினோம்னா என்ன வரும்னா I 2 10
கீழே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 3. இப்போ 10/3. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ணால் 10/3 என்ன பண்ணணும் நம்ம சுருக்கணும். ஸோ இப்போ இந்த 10/3 இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 10/3 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இப்போ 10/3 போட்டோம்னா, இப்போ 3ஆவது டேபிளாக அடித்தோம்னா என்ன வரும்னா என்ன வரும், 1 3 3, 3 9, அப்போ 3. ஸோ அப்போ 9 போக மிச்சம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், 1 இருக்குமா. ஸோ அந்த 1 நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் போட்டுக்கிட்டு, ஸோ இப்போ எதால் கேன்சல் பண்ணால் 3 டேபிளால் கேன்சல் பண்ணோம். அப்போ 1/3 அந்த 3யை கீழே போட்டுரும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 3 1/3. ஓகேவா, இதுதான் என்ன ஆன்சரு. ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் பாருங்கள் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல 3 1/3% இருக்கா. ஸோ அப்போ இதுதான் எனது கரெக்டான ஆன்சர். நமக்கு அதான் வந்துச்சு. பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ 3 1/3%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் 150 100 200 125 இந்த 4 எண்ணோட 32% தான் எனது 48. அப்போ எந்த எண்ணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது 150 கொடுத்துருக்காங்க, அடுத்து 100 கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க, 125 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 எண்ணில் எந்த எண்ணோட 32% 48 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எண்ணு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த எண்ணை வந்து நம்ம ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸு. ஓகேவா. ஸோ சதவீதம் எவ்வளோ சதவீதம் 32%. ஸோ அப்போ இன்ட்டு 32, ஓகேவா, ஈக்குவல் டு 48 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா. இப்போது நம்ம என்ன அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஓகேவா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க 48 அப்படியே வச்சுருக்கோம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு இருக்குது இந்த பக்கம் இருக்கக்கூடிய 32 அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்னா, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ 48 டிவைட் பை 32 சதவீதம் அப்படிங்கிறனால இன்ட்டு 100. சரிங்களா, ரைட்டு. ஸோ இப்போது இதை அடிக்கணும். ஸோ அடித்தோம்னா நமக்கு ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் போடலாம். என்ன அப்படின்னா 48 டிவைட் பை 32 இன்ட்டு 100. ஸோ எதால் அடிக்கலாம்னா அடிக்கலாம், ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடால் அடித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 50 2 100, 50 இங்கே, ரைட்டு. இங்கே 16 2 32, 16. அகெயின் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடு போது 25 2 50. சரிங்களா. இங்கே 8 2 16, 8 2 16. ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னா, 4வது டேபிளால் அடிக்கலாம். ஸோ 4வது டேபிளால் அடிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 1 நாங் 4 2 நாங் 8. இங்கே வந்து 1 நாங் 4 2 நாங் 8. ஸோ அப்போ 12 இருக்குது. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணலான்னா ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிக்கும்போது 2 2 6 2 12, 6 2 12 வந்துடுச்சுங்களா. சரி. ஸோ இப்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் 6, மேலே வந்து 6, இங்கே 25. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சரு. அப்போ 6 இன்ட்டு 25 என்ன வரும்னா 4 25 அளவு 100. அதுக்கப்புறம் 2 25 எவ்வளவுனா எவ்வளவு 50. அப்போது 6 25 அளவு 150. 6 25 150. ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு 150. 150ங்கிறது ஆப்ஷனில் இருந்தால் அதான் என்னது கரெக்டான ஆன்சரு. அப்போ 150ங்கிறது ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. எங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 150 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு 150 தானே வந்துச்சு, இங்கே இருக்குது. ஸோ என்ன வந்துருக்குன்னா 150. ஸோ 150 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எண்ணோட மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது
எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு எண்ணு அந்த எண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா 25% குறைக்கிறாங்க. குறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்குது. அப்போ அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்ணு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஸோ எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ குறைக்கிறாங்க? 25% குறைக்கிறாங்க. அப்போ சதவீதனாலே நமக்கு எவ்வளவு? 100%. அப்போ 100ல் எவ்வளோ குறைக்கிறாங்க? 25% குறைக்கிறாங்க. அப்போ 100ல் 25 குறைச்சிட்டோம்னா நமக்கு 75. அப்போ இங்கிட்டு என்ன பண்ணணும்? இன்ட்டு 75ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்போ இந்த 120 இங்கிட்டு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 75 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போகணும்? எப்படி போகும்? டிவிஷனில் போகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? 120 வகுத்தல் 75 இன்ட்டு 100. எதுக்காக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக? நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 120 வகுத்தல் 75 இன்ட்டு 100. இதை நம்ம சுருக்கினோம்னா ஆன்சர். எப்படி சுருக்கலான்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 25வது வாய்ப்பாடால் அடிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு 25வது வாய்ப்பாடு தெரியும், அதனால் அடிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சின்ன டேபிளாலே அடிக்கலாம். 5வது டேபிளில் கூட அடிக்கலாம். அப்போ 1 25 25, 2 25 50, 3 25 75. அப்போ இங்கே 3. சரிங்களா? இங்கே 4 25 100. இங்கே 4. ஓகேவா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கன்னா என்ன வரும்னா இப்போ அடுத்து வந்து 3வது டேபிளால் அடிக்கலாம். 3வது டேபிளால் அடித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்? 1 3 3 அடிக்கலாம்ல. 1 3 3. அடுத்து 4 3 12. இப்போ இங்கே 4 போடலாம். 12 அடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற 0 அப்படி சேர்த்துக்கலாம். அப்போ என்ன வருது? 40. அப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது? இங்கே 40 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 40ஐயும் 4ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 40 இன்ட்டு 4 என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு 4ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. என்ன வரும்? 4 16. சரியா? இந்த 0வை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ 160. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. 160 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் அதான ஆன்சரு. அப்போ 160ங்கிற எங்கள் ஆப்ஷனில் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. எங்கே அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 120 இஸ் அ கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே மாடல் தான். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா குறைச்சாங்க, இங்கே வந்து அதிகரிக்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து எவ்வளோ அதிகரிக்கிறாங்க? 18% அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சதவீதனால 100. அந்த 100 கூட 18 போட்டுனா 118. அப்போ 118 இங்கிட்டு போட்டுக்கோங்க. ஓகே. ஈக்குவல் டு என்ன நம்பர் கிடைக்கும்? 236. அந்த 236 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 118 அந்த பக்கம் போகும்போது எப்படி போகணும்? எப்படி போவோம்? டிவிஷனில் போவோம். அப்போ 236 வகுத்தல் 118 இன்ட்டு 100. அப்போ சதவீதனால என்ன பண்ணணும்? நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இப்போ அடித்த ஆன்சரு இப்போ பாருங்கள், ஈஸியாக அடிக்கலாம். என்னென்னா இது ஒரு டைம் வரும், இங்கே வந்து 2 டைம் வரும். ஓகேவா? அப்போ 118 ஒரு டைமு கீழே, இங்கே 118 118 கூட்டினா எவ்வளோ வரும்? 236 வரும். அப்போ மேலே வந்து என்ன பண்ணுறோம்? 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ மேலே என்ன இருக்குலாம் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 100 எவ்வளவு? 200. 200ங்கிறது ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 200 இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சதவீதத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அப்போ சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு.
இப்போது எவ்வளோ துணி சுற்று? 25 மீட்டர் துணி சுற்று. அப்போ அந்த 25 முதல் எழுதிக்குவோம். ஓகேவா? ரைட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சதவீதம் நமக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகே, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு போட்டு அந்த 25 மீட்டர் துணிச்சுற்றுலேருந்து எவ்வளோ துணி வாங்குறாங்கன்னா 1.75 மீட்டர். அப்போ ஈக்குவல் டு அந்த பக்கம் 1.75ன்னு போட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? சதவீத எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஓகேவா, இந்த 1.75 ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 25 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்னா டிவிஷனில் போகும். அப்போ 25 கீழே போடலாம். அப்போ 1.75 மேலே வரும், 25 கீழே வரும். இன்ட்டு 100 இன்ட்டு 100. எதுக்காக 100ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா சதவீதம்னாலே 100, அதனால் 100ஆல் பெருக்கிறோம். இப்போது இந்த மேலே உள்ள 1.75 இந்த 100ஐயும் பெருக்கும்போது இந்த புள்ளி போயிடும். இந்த புள்ளி மட்டும் என்ன பண்ணணும்? போயிடும். அப்போ புள்ளி போயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா 175 டிவைடட் பை 25 இன் அப்படின்னு வரும். சரிங்களா? புள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸோ 100ஆல் பெருக்கும்போது புள்ளி போயிடுச்சுன்னு என்ன வரும்? 175 டிவைட் பை 25ன்னு வரும். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆன்சர். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்னா 5வது டேபிளெலாம் கேன்சல் பண்ணலாம். 5 25, இங்கே 5. ஓகே, இங்கே மேலே வந்து ஃபஸ்ட்டு 17 எடுத்துக்கணும். 17 எடுத்துக்கிட்டோம்னா 3 15. அப்போ 17 அடிச்சுட்டு 3 போட்டுக்கலாம். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 17ல் 15 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 2. அந்த 2 7 பக்கத்தில் போட்டுக்கலாம், 5 பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்போ 25. 5 25, 5 25. அப்போ 35 மேலே இருக்குது. மேலே என்ன இருக்குது? 35. அப்போ இன்னொரு ஸ்டெப்பு போகும்போது 35 டிவைட் பை 5. ஓகேவா? ஸோ ஃபர்தராக இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா 5 5, 7 5 35. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னென்னா 7. ஸோ 7ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதான் ஆன்சரு. 7% என்னது? ஆப்ஷன் பியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த மதிப்பெண் கண்டுபிடிக்கணும். ஸோ அவன் வாங்கினது 576 மார்க்கு. அப்போ 576 மார்க்குங்கிறது 80%. அப்போ சதவீதத்துலையும் கொடுத்துட்டாங்க, அவன் வாங்கின மார்க்கும் கொடுத்தாங்க. மொத்தம் எவ்வளோ மார்க்கு எழுதியிருப்பா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? அப்போ மொத்த மதிப்பெண் வந்து நமக்கு தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாத நம்ம எப்பயுமே எப்படி வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எவ்வளோ சதவீதம்? 80%. அப்போ இன்ட்டு 80 போட்டுக்கலாம். ஓகேவா? அவன் வாங்கின மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 576. அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டுக்கலாம். 576 போட்டாச்சா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த மதிப்பெண் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 80 அங்கிட்டு கொண்டு போகும்போது எப்படி போனால் எப்படி போவோம்? டிவிஷனில் போவோம். அப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 வகுத்தல் 80 இன்ட்டு 100. இன்ட்டு 100 எதுக்காக போகிறோம்னா சதவீதம் அதனால என்ன பண்ணுறோம்? இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணனா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 576 வகுத்தல் 8 இன்ட்டு 10ன்னு இருக்கும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 576 டிவைடட் பை 8 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்குமா? ரைட்டு. ஸோ இப்போ 8வது டேபிளால் டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது 1 8. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 57 மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 5 40, 6 48, 7 56. இப்போ 7 56. அப்போ மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 6 பக்கத்தில் போட்டோம்னா 16. அப்போ 1 8 2 16. அப்போ எவ்வளோ இருக்குது? 72. அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 72 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ 72யும் 10யும் பெருக்கணும்னா அப்போ 72 இன்ட்டு 10. அது ஜஸ்ட்டு 72 கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறதா அப்படிதான். அப்போ 720. அப்போ மொத்த மதிப்பெண் வந்து எவ்வளவு? 720 மார்க் வந்து அவள் டெஸ்ட் எழுதியிருக்கா. அவன் வாங்கினது 576. 576ங்கிறது என்னது? 80%. அவ்வளோதான்.
அப்போ மொத்த மதிப்பெண்களை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சா எவ்வளவு? 720. ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இருந்தால் அதான் ஆன்சர். பெர்ஃபெக்டாக இருக்குது எங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா அசல் வந்து கண்டுபிடிக்கணும். அசல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும்னா என்ன தெரியணும்? எவ்வளோ சேமித்திருக்காங்கங்கிறது தெரியணும், தள்ளுபடி தெரியணும். அப்போ 25 சேமிச்சிருக்காங்க, 20% தள்ளுபடி. அப்போ நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அசல் கண்டுபிடிக்க போனால் அந்த அசல் வந்து நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? சதவீதம் கொடுத்துருக்காங்க. எத்தனை சதவீதம் தள்ளுபடி? 20% தள்ளுபடி. அப்போ இந்த 20 இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு போட்டு எவ்வளோ சேமிக்கிறாங்க? 25 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ 25 அந்த பக்கம் போட்டுக்கிறோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் கண்டுபிடிக்கணும். அந்த அசல் தெரியாது. தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 20 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. 100 எதுக்கு போகிறோம் அப்படின்னா சதவீதம், அதனால 100 போகிறோம். ரைட்டா? ரைட்டு. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ கேன்சல் பண்ணலாம். ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேவா? இப்போ ஸோ அடுத்து பாருங்க, எதால கேன்சல் பண்ணலாம்னா ரெண்டாவதால கேன்சல் பண்ணலாம். ஓ ரெண்டா 2, ஐ ரெண்டா 10. சரி, ரைட்டா? அப்போ மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே 25 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ ரெண்டையும் பெருக்கின ஆன்சரு. அப்போ 25 இன்ட்டு 5 எவ்வளோப்பா? 4 25 அளவு 100. இன்னொரு 25 அளவு 25. அப்போ 25 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 125 ரூபா வரும். சரியா? அப்போ 125ங்கிறதா என்னது? ஆன்சர். அப்போ 125ங்கிறது ஆன்சரு இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த ரெயின்கோட்டோட அசல் விலை வந்து எவ்வளவு? 125 ரூபா. 20% தள்ளுபடியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 25 ரூபா சேமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கொஸ்டின் படிக்கிற டயத்தில் என்ன பண்ணலாம்? 2 நிமிஷத்துல நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எண்ணில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. ஸோ இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான் நம்ம போட போகிறோம். என்னன்னா அசல் விலையை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு? 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96. சரியா? நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கணும். அசல் வந்து நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரியா? அப்போ எவ்வளோ சதவீதம் உயர்வு? 20% உயர்வு. அப்போ சதவீதனாலே 100. எவ்வளோ உயர்வுன்னு கொடுத்துருக்காங்க? 20% உயர்வு. அப்போ அந்த 20 கூட்டுனா 120%. சரியா? அப்போ அந்த 120 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 20% உயர்வுக்கு பின்னாடி உளுந்தம்பருப்பின் விலை அளவு 96. 96 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த 96 அப்படியே எழுதிக்கிறோம். ரைட்டா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அசல் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 120 அந்த பக்கம் போச்சுன்னா எப்படி போகும்? டிவிஷனில் போகும். 96 வகுத்தல் 120 இன்ட்டு 100. 100 எதுக்காக போனால் சதவீதம் அப்படிங்கிறதுனால என்னது 100 போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோக்கும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 96 வகுத்தல் 12 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ எதால கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 6 ரெண்டா 12, ஐ ரெண்டா 10, இங்கே 5. சரிங்களா? ரைட்டு. இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணலாம்? 6ஆவது டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 6ஆவது டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 6 6. இங்கே 1 6 மிச்சம் 3. அந்த 3 6 பக்கத்தில் போட்டால் 36. 6 6 36. அப்போ 16.
அப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய 16ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 5ஐயும் பெருக்குனா ஆன்சர். அப்போ 16 × 5 எவ்வளவு வரும் அப்படின்னா எவ்வளவு வரும்? 16 5 80. 16 5 80. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டைரெக்டாக பெருக்க தெரியலாம் கூட என்ன பண்ணலாம், பிரித்து கூட பெருக்கலாம். 16 எப்படி பிரிக்கலாம்னா 10 6 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ 5 எவ்வளவு? 50. ஓகே, 6 5 எவ்வளவு? 30. அப்போ 50 + 30 80. அப்போ 80 தான் ஆன்சரு. 80ங்கிறது எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 80 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். கொஸ்டின் 11 நம்பர் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஸ்டின் என்ன மட்டும் ரீட் பண்ணிடுறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற அந்த உலோக கலவை எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போட்ட மாடல் அதே மாடல் தான். ஸோ மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு நல்ல டாப்பிக்கை என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.